நீங்க உருவாக்குற இமேஜஸ், உங்க இமேஜினேஷன், உங்க அசம்ஷன், இது எல்லாமே உங்களுடைய இன்னர் செல்ஃப் மேல ஸ்ட்ராங்கான இம்பாக்டை கிரியேட் பண்ணி அதுதான் உங்க வாழ்க்கையா மலருதுங்க. அதனால சற்றே புரிந்து கொண்டு பொறுமையோடு கேளுங்கள். இதை கேட்ட உடனே நமக்கு வர்ற பெரிய கேள்வி, என்ன சாமி சொல்றீங்க? அப்ப எனக்கு என்ன வேணாலும் என்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? ஆமாம். பொய் புகழேன் புகட்டு உரையேன். உங்களை அடிமையாக வைத்திருந்து உங்களை வெறும் வேலைக்காரனா பார்க்கிற உங்க கம்பெனியோ பாஸோ இல்ல உங்களை அடக்கி ஒரு அடிமையா இந்த சமூகங்கிற மிகப்பெரிய சக்கரத்துல ஒரு போல்ட்டா, இந்த சமூகங்கிற மிகப்பெரிய சூழல்ல ஒரு அடிமையா வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க நினைக்கிறத நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, அது கஷ்டம், கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த மாதிரிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிரெயின் நம்பி கடைக்கிலேயே வாழ்ந்துட்டு போறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா அதையே நம்புங்க. ஆனா நீங்கள் பரம சுதந்திரராகவும் அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் முழுமையான வெற்றி உடையவராகவும் ஜீவன் முக்தராகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான். அது மாதிரியான எனர்ஜி ஃபீல்ட் நீங்கள் பரமானுபூதியை பெற்று பரமானுபூதியை இக பர அக சுகங்களோடும் முழுமைத்தன்மையோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஈகோ சிஸ்டம்னா, அந்த குவாண்டம் ஃபீல்டுனா, இந்த நிலையை நீங்கள் அடைவதற்காக மட்டும்தான் இந்த சத்தியங்களை சொல்லுகின்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும். நல்ல செய்தி, கிரேட் நியூஸ் என்னன்னா, எளிமையாக அடைய முடியும்.